அரசியலுக்காக போடுகின்ற வேடம், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதுவுமே இல்லாத போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போனால் அதுக்கெல்லாமல் நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சர்கள். அவர் மகன் மீது பதியப்பட்டிருக்கின்ற வழக்கு தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய சட்டமீறலுக்காக பதியப்பட்ட வழக்கா அல்லது கட்சிக்காக பதியப்பட்ட வழக்கா என்று அவரிடமே திருப்பி கேளுங்க. வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்கன்றேன், வேற ஏதாவது பேசுங்க, 10 வருஷமா நான் வேற ஏதாவது கேளுங்கன்றேன், வேற ஏதாவது பேசுங்கன்றேன். 2026 திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் நேரடியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சொல்லியிருக்காரு. சொல்லிக்கினே இருக்கட்டும். அவர் யாருக்கு தான் சார் திமுகவுடைய எதிர்கட்சியா, திமுகவுக்கு எதிராக கட்சியா? இதுக்கு அவர்கிட்டே தான் பதில். தன் குடும்பம் வாழ வேண்டும், தனி மனிதன் சாக வேண்டும் என்ற கோட்பாட்டில் திமுக அரசு செயல்பட்டு வருதுன்னு நேற்று நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் அவர் மகன் மீது பதியப்பட்டிருக்கின்ற வழக்கு தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய சட்டமீறலுக்காக பதியப்பட்ட வழக்கா அல்லது கட்சிக்காக பதியப்பட்ட வழக்கா என்று அவரிடமே திருப்பி கேளுங்க. 5 வருடத்துக்கு ஒரு முறை மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்குள்ள ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இந்த வருஷமும் அதை ரெடி பண்ணி வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்கன்றேன், வேற ஏதாவது பேசுங்க. இல்ல திமுகவுக்கு 10 வருஷமா நான் வேற ஏதாவது கேளுங்கன்றேன், வேற ஏதாவது பேசுங்கன்றேன். திமுகவுக்கு 10 வருஷம் வேற ஏதாவது பேசுங்க, ஆக்கப்பூர்வமாக எதுனா பேசுங்க. திமுக மேல குற்றச்சாட்டு சார், தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அரசியல் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்க அரசியலை பற்றி பேசுங்க. மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனங்களை பற்றி பேசுங்க. இல்லை ஒரு தேர்தலை சந்தித்த இயக்கங்களை பற்றி பேசுங்க. எதுவுமே இல்லாத போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போனால் அதுக்கெல்லாமல் நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சர்கள். வேறு ஏதாவது கேளுங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க எவ்வளோ வரவேற்பு தானே இதுக்கு. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மீண்டும் பெண்கள் ஒரு சுதந்திரம். நான் நேற்றே சொன்னேன் குற்றங்கள் நடப்பது என்றது தடுப்பது ஒரு வகை, நடந்த குற்றங்களுக்கு நடவடிக்கை என்பது ஒரு வகை. தடுக்கின்ற முயற்சியிலும் இந்த ஆட்சி தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நடந்த குற்றத்திற்கு 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட 3 குற்றவாளிகளை தப்பி ஓட முயற்சித்தவர்களை துப்பாக்கி ரவைகளால் சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 1 மாதத்தில் அதற்குண்டான சார்ஜ் ஷீட்டை பதிவு செய்து வழக்கை விரைவாக முடித்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தப்பிப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் கேள்வியை கேளுங்கள். நடந்த சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்பதில் இந்த ஆட்சி உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நடந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது இன்னார் இனியவர் என்று பாரபட்சம் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆகவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைத்திருக்கின்றது. மணிப்பூரை போல கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஆட்சி உறங்கிக் கொள்ளவில்லை. ஓகேவா? சப்ஜெக்ட் வந்துச்சு. இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பாஜக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. திமுக அரசை கண்டித்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் இல்லாத ஊருக்கு இழுப்பம்பு சர்க்கரை என்று ஒரு பழமொழி உண்டு. எந்த பிரச்சனையுமே கையில் கிடைக்காதவர்கள் இதுபோல பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆடுவது தேர்தலை மையப்படுத்தி செய்கின்ற ஒரு போராட்டமே தவிர இது உண்மையாக அவர்களுக்கே தெரியும். நடந்த சம்பவத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசியலுக்காக போடுகின்ற வேடம், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.